இருக்கு. அது என்ன தெரியுமா? அஞ்சாவதான் வேதமா? புதுசா இருக்க. அது என்ன வேதமா இருக்கும்? அதுதான் மகாபாரதம். அதை ஃபுல்லா போட்டா இந்த 4 நிமிஷம் கூட பத்தாது. அதனால அதுல இருந்து ஒரே ஒரு பகுதியை மட்டும் போட வராங்க நம்ம சமயகுமார் அவர்கள். நீர்நிலையில் இருக்க வேண்டும். நான் சென்று பார்க்கிறேன். நான் உடன் வருகிறேன் அண்ணா. நகுலா 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 இங்கே இருக்கிறான். நவலனுடைய தோட்டம் நின்றுவிட்டது. சகாதேவம் 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 அன்பு அண்ணா, நமக்கு எதிராக ஏதோ சீசிய நிகழ்வு போல் தெரிகிறது. நான் சென்று பார்க்கிறேன். மூவரும் செல்லலாம் அல்லவா? இல்லை பாஞ்சாலி, அவ்விடத்தில் உள்ள ஆபத்துகள் என்னவென்று தெரியாது. நீ இங்கே காத்துக் கொண்டிரு. நவலா, சகாதேவா, நீமேனண்ணா, இவர்களே காயம் எதுவும் இல்லை, விஷப்பட்ட அடையாளமும் இல்லை. தெரிந்துவிட்டது. சகோதரர்களின் உயிரை பற்றி மாய சக்தியாத்தான் இருக்கும். நான் நன்கு அறிவேன். நான் கூறும் வார்த்தைகள் செவிகளை எட்டும். நீ யாரா இருக்கிறேன் சகோதரின் உயிரை திரும்ப கொடு. இல்லையெனில் அந்த நீரிலே இல்லாதேன். பாண்டுவின் குதிரான நான் உனக்கு இப்போது ஆணை இருக்கிறேன். நீ யார் என்று கூறு. ராட்சசனா, பூதமா, கரக்கனா, இல்ல எச்சனா? அவனை பந்தாடிப்பார்கள். நான் புறப்படுகிறேன். நீ இந்த ஆயுதம் கொண்டு உன்னை காத்துக்கொள். நானும் தம்முடன் வருகிறேன். வேண்டாம் பாஞ்சாலி, அங்கிருக்க அபாயம் பற்றி யாம் அறியோம். ஒருவேளை என் மனிதன் திரும்ப வரவில்லையில் துவாரம் செல்வாயாக. அங்கு உனக்கு வாஸ்தவ நல்வழி காட்டுவார். நகுலா நகுலா, அர்ஜுனா அர்ஜுனா, பீமா பீமா, சகோதரா, என்ன மாயை இது? காரணமின்றி சகோதரி உயிரை பறித்தது ஏன்? தயவு செய்து என் எதிரில் வாருங்கள். நான் யாருடன் நேரத்தை யுத்தம் செய்கிறேன் என்ற விவரத்தை அறியாமல் என் கரங்களில் நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். நானே எச்சர்களின் அரசன். இந்நீர்நிலையை வதிப்பிடமாக கொண்டவன். எந்த ஒரு மனிதனுக்கும் இந்நீர்நிலையிலிருந்து நீரை எடுத்துச் செல்லும் அனுமதி இல்லை. ஆனால் உன்னுடைய சகோதரன் நகுலன் என்னிடம் எந்த அனுமதியும் பெறாது என் நீர்நிலையிலிருந்து நீரை எடுத்துச் செல்ல முயற்சித்தான். ஆகையினால் நான் அவனது உயிரை பறித்து விட்டேன். பாண்டுவின் புதல்வனே, உன்னுடன் பிறந்த சகோதரர்கள் நால்வரும் ஆணவ எண்ணம் கொண்டு என்னுடன் மோதுவதற்கு துணிந்து நின்றனர். அவர்கள் நால்வருக்கும் எனது பலத்தையும் சக்தியையும் பண்படுத்தி அவர்களது பிராணனை பறித்து மண்ணில் சாய்த்தேன். இந்த நீர்நிலை உருவாக்கிய தாம் அல்ல, இந்த நிலமும் தம்முடையதல்ல. அவ்வாறு இருக்க இந்த நீர்நிலைகளில் தாங்கள் எவ்வாறு அதிகாரிகள் செய்யணும்? நீர் எடுப்பது குற்றமல்ல வைக்கிறார்களே. பிறகு எக்காலம் கொண்டு என் சகோதரி உயிரை பறித்தீர்கள்.
பதிலளித்து என்னை மகிழ்வித்தால் உன் சகோதரர்களை ஒருவன் உயிரை மட்டும் திரும்ப தருகிறேன். சகோதரர் நாங்கள் மறைந்த பிறகு நான் வாழ்வில் அர்த்தமில்லை ஏற்றினார்களே. ஆனால் நான் மறைந்த பிறகு என் சகோதரன் ஒருவன் உறுப்பிட வேண்டுகிறேன். தாம் தங்கள் கேள்வியை கேளுங்கள். வாழ்வென்பது யாது மற்றும் மரணத்தின் அர்த்தம் என்ன? இது பற்றி முக்கியம் கூறுகிறது. நான்கு அனைத்து பரமாத்மாவும் பரமாத்மாவே ஜீவனாகும். நீ உணர்ந்தால் ஒருவன் மற்றொருவன் ஜீவனத்தை வெளிப்படுத்த மாட்டான். நாளைக்கு தானாக்கி வாழ்வான். நீ ஏன் வாழ்வுக்கு அர்த்தமாகும்? சரி, மரணத்தின் அர்த்தம் என்ன யுதிஷ்டா? மனிதன் சரீரமே வாழ்ந்து கருதுகிறான். அந்த சரீரத்தின் அழிவானது மரணம் என்று கருதப்படுகிறது. ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. மரணம் இரு மனிதர்களுக்கிடையே பெரும் இடைவெளியை அதிகரிக்கிறது. மரணம் என்று பரமுள்ள இதன் ஜெகம் அனைவரும் அதன் அங்கம். மரணம் என்று ஒரு பிரமை, அது ஒரு மாயை. இதுவே மரணத்தின் அர்த்தமாகும். அற்புதம், சரியாய். நான் அளித்த வாக்கின்படி உன் சகோதரர்களில் ஒருவன் உயிரை மட்டும் திரும்ப தருகிறேன். கேள்வி யுதிஷ்டா, யாரை திரும்ப பெற போகிறாய்? நான் நகுல வேண்டுகிறேன். ஏன் யுதிஷ்டா? அகிலத்தின் அதிக பகவானாகிய பீமன் அல்லது அகிலத்தின் சிறந்த வில்லாளன் அர்ஜுனனை வைக்காது நகுலனை கேட்கிறாய்? தாய் பிள்ளையின் போல நான் இருக்கிறேன். ஆனால் என் மாற்று தாய் ஒருவன் வைக்கிறேன். இதுவே தாய் விருப்பமாக இருக்கும். அற்புதமானே, நானே தர்மராஜன். உன்னை சோதிக்கவே இவ்வாறு செய்கிறோம். உன் தம்பியர் நால்வருக்கும் நான் மீண்டும் உயிரை தருகிறேன். நான் ஆனந்தம் கொண்டேன். உனக்கு வரமொன்று அளித்த மனமானது இயங்குகிறது. கேள்வானே, அஸ்திரம், ஆஸ்தி, சக்தி, பலம் எதுவாயினும் வேண்டும். தாங்களோட தம்பியாரை திரும்ப தந்து சக்தி, பலம், ஆஸ்தி அனைத்தும் தந்துகிறது. எனக்கு தேவை தம்முடைய ஆசீர்வாதம் மட்டுமே. நான் உங்கள் அனைவருக்கும் வேதத்திற்கும் முறையே வழங்கியுள்ளேன். அதன் மூலம் நீங்கள் காட்டில் அஞ்ஞான வாசத்தின் போது எளிதாக மறைந்து வாழலாம். நலம் உண்டாகட்டும். நடந்த ஒரு பற்றி எனக்கு என்னமா தெரியும், ஏன் சொல்லு. ரசகளி, மசகளி, அனார்களி. போதும் போதும், இப்பாட்டு என்னதான் நீ சொன்ன மாதிரி பல களி வந்தாலும் நம்ம பாரம்பரிய உடையான புடவையை மறக்க முடியுமா? அதை கட்டிட்டு ஆடுற நாட்டுப்புற பாடலாம் நம்மளால மறக்க முடியுமா? இப்பாட்டு தெரிஞ்சு போச்சு. இப்ப நாட்டுப்புற பாடல் தானே ஆட போறாங்க. ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு. வாங்க பிள்ளைங்க ஆடட்டும். ரைட் ரைட்டு கிளம்பு.
குதடி லோலக்கா பையன் வரா பார்த்துக்கோ பணம் காசு வாங்கிக்கோ சில்லறைய மாத்திக்கோ சிலுக்கு பையில போட்டுக்கோ பையன் வரா பார்த்துக்கோ பணம் காசு வாங்கிக்கோ சில்லறைய மாத்திக்கோ சிலுக்கு பையில போட்டுக்கோ நாங்க நீ வாழப்பூ 4 தோப்பு இருப்பூ 46 தாழப்பூ நாங்க நீ வாழப்பூ 4 தோப்பு இருப்பூ 46 தாழப்பூ சிறுக்குதான் இருக்குதான் சிறு குடுமி நானத்தான் சிலுக்கு சட்டை போட்டுக்கிட்டா சவத்த பொண்ணு சோப்புதான் சிறுக்குதான் இருக்குதான் சிறு குடுமி நானத்தான் சிலுக்கு சட்டை போட்டுக்கிட்டா சவத்த பொண்ணு சோப்புதான் பிள்ளாத புளியா ஊர போட்ட நாட்டங்க கடப்பங்க காஞ்சிபுரம் நெல்லிக்கா பிள்ளாத புளியா ஊர போட்ட நாட்டங்க பட்டணமோ சாத்திக்கோ பச்சரிசி சோத்துக்கோ முட்டா குழம்பு ஊத்திக்கோ குடிக்க தண்ணி வாங்கிக்கோ பட்டணமோ சாத்திக்கோ பச்சரிசி சோத்துக்கோ முட்டா குழம்பு ஊத்திக்கோ குடிக்க தண்ணி வாங்கிக்கோ சிலுக்கம்மா பாரு சவத்த புள்ள நடைய பாரு ஆத்த பாரு ஊத்த பாரு அசஞ்சாடு தோப்ப பாரு சிலுக்கம்மா பாரு சவத்த புள்ள நடைய பாரு தொட்டி நொட்டி நொடிச்சுக்கோ வெள்ள தலைய கடிச்சுக்கோ மொட்டை தலைய குடிச்சுக்கோ முழங்காலில குடிச்சுக்கோ தொட்டி நொட்டி நொடிச்சுக்கோ வெள்ள தலைய கடிச்சுக்கோ மொட்டை தலைய குடிச்சுக்கோ முழங்காலில குடிச்சுக்கோ மருந்து பட்டை நான் குடி தண்ணல் பட்டை காசுக்கு 4 பட்டை கடன் கொடுத்தா 2 பட்டை பட்டை மருந்து பட்டை நான் குடி தண்ணல் பட்டை காசுக்கு 4 பட்டை கடன் கொடுத்தா 2 பட்டை கட்டலக்கா புடலங்கா தஞ்சாவூ பாவக்கா பொட்டலத்தை பிரிச்சு பார்த்த பொடி பொடியா சுண்டக்கா கட்டலக்கா புடலங்கா தஞ்சாவூ பாவக்கா பொட்டலத்தை பிரிச்சு பார்த்தா பொடி பொடியா சுண்டக்கா சுறுசுறுன்னு அடுப்ப பத்தி அரைப்படி நல்ல அவசரமா முடிச்சுட்டு சுறுசுறுன்னு அடுப்ப பத்தி அரைப்படி நல்ல அவசரமா முடிச்சுட்டு மாமனுக்கு எண்ணி பையை பத்து சும்மா இருக்கும் சோமனுக்கு சூடு போட்டு மொத்து ஏகட்டும் மாமனுக்கு எண்ணி பையை பத்து சும்மா இருக்கிற சோமனுக்கு சூடு போட்டு மொத்து அசு 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 சின்ன பொண்ணு முந்து பக்கற சும்மா என்ன சவாரா உனக்கு பின்ன போடச்சு போடு சொல்ல கண்ணு அண்ணனுக்கு சின்ன பொண்ணு முந்து பக்கற சும்மா என்ன சவாரா உனக்கு பின்ன போடச்சு போடு சொல்ல கண்ணு பாரு காக்கா கடையில் சீக்கா பொண்ணு வரா ஷோக்கா எடுத்து போட முக்கா அது பாரு காக்கா கடையில் சீக்கா பொண்ணு வரா ஷோக்கா எடுத்து போட மூக்கா முன்னாடி மாசம் மாசுட்டா சோழ தோசை தின்ன ரொம்ப காசை இன்னும் கேட்டா கிடைக்கும் பூசை அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 3 அண்ணனுக்கு 2 தம்பிக்கான நிறுத்துங்கய்யா அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 3 அப்பாவுக்கு அம்மா குறைச்சல கதைய மாத்து அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 4 அண்ணனுக்கு 2 தம்பி பொண்ணு அப்பாவுக்கு 4 அம்மாவுக்கு 4 அண்ணனுக்கு 2 தம்பி பொண்ணு சுவாமி தோப்புல வீச்சிருக்கிற நம்ம வைகுண்ட ஐயா இருக்கிற சுவாமி தோப்புங்கிறது வைகுண்ட ஐயா இருக்கிற இடம் தான். அவரை பத்தி புகழ்ந்து பாட வர்றவங்க தான் நம்ம சமய வகுப்பு மாணவிகள்.